விஸ்பர் சேலஞ்ச். கட்டு சிங்கி வீட்ல அவங்க சோஃபா மேல உட்கார்ந்து இருப்பாங்க. மறுபடியும் கதவு பக்கமா அவங்க பாத்துக்கிட்டு இருப்பாங்க. பிங்கோ கூட அவங்க கூடவே உட்கார்ந்து இருப்பான். அத பார்த்து அம்மா அங்க வராங்க. என்ன பசங்களா, ரெண்டு பேருமே ஏதோ எதிர்பார்த்துட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்கீங்க? அம்மா, அதாவது என் ஃப்ரெண்ட்ஸ் வராங்கன்னு சொன்னாங்க, ஆனா அவங்க இன்னுமே வரல. ஆமா அம்மா, நாங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு கேம் விளையாட போறோம். நேத்து சாயந்தரமே நாங்க எல்லாருமே சேர்ந்து டிசைட் பண்ணிட்டோம். அதனால பண்டி ஒரு ஸ்பெஷலா டிராயிங் புக் எடுத்து வைக்க சொன்னா. எல்லாத்தையும் எடுத்து வச்சோம். என்னது, நீங்க விளையாட போறீங்களா இல்ல டிராயிங் பண்ண போறீங்களா? அது பண்டி தான் மம்மி சொல்லுவான், ஏன்னா அவன் எங்களுக்கும் இன்னுமே சொல்லல. அதுக்குள்ள பெல் ரிங் ஆகுது. அவங்க சீக்கிரமா போய் கதவை திறந்து பாக்குறாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பேக்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. நாங்க வந்துட்டோம். பசங்க லிவிங் ரூம்ல மேட்ட விரிச்சு போட்டு உட்கார்ந்துடுறாங்க. இப்ப சொல்லு பண்டி, இப்ப நாம எல்லாரும் சேர்ந்து என்ன விளையாட போறோம்? அட குட்டி, நேத்து டிவில ஒரு கேம பார்த்தனா, நல்லா இருந்தது. அதுக்காக தான் நமக்கு இந்த டிராயிங் புக்ஸ் ரொம்பவே யூஸ் ஆகும். அப்பதான் அதோட பேர் என்ன பண்டி? விஸ்பர் சேலஞ்ச். விஸ்பர் சேலஞ்ச், அதுல என்ன இருக்கு பண்டி? இப்பவே சொல்றேன். ஆமா கட்டு சிங்கி, உங்ககிட்ட ஹெட்போன்ஸ் இருக்கா இல்லையா? இருக்கே, இப்பவே கொண்டு வரேன். ஆமா, நாம இப்ப ஒரு 2 டீமா டிவைட் பண்ணனும். ஓகே? சரி. அப்ப நானு குட்டி அப்புறம் பண்டி ஒரு டீம், கட்டு சிங்கி அப்புறம் மோண்டி இன்னொரு டீம். வேண்டாம், ஏன் இந்த மோண்டி எங்களோட டீம்? இப்ப நமக்கு வேற வழி இல்ல சிங்கி. இப்ப நாம டீம்மேட்ஸ் இல்ல. அப்புறம் உன்னால நாங்க தோத்து போயிட்டோம்னா அப்புறம் பாரு பாண்டி. சரி சேலஞ்ச் ரூல்ஸ் சொல்றேன். இப்ப நாம 2 டீம்ஸா இருக்கோம். இப்ப கட்டு உங்களோட டீம்ல ஒருத்தர் ஹெட்போன்ஸ் போட்டுக்கணும். ஹெட்போன்ஸ் ஆன் பண்ண பிறகு நான் உங்களுக்கு ஒரு ஐட்டம் சொல்லுவேன். அதுக்கப்புறம் நீங்க அந்த ஐட்டம் என்னன்னு மெதுவா விஸ்பர் பண்ணி சொல்லணும். அப்ப அவங்க 30 செகண்ட்ஸ்க்குள்ள அத என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அத டிரா பண்ணணும். அப்ப கரெக்டா டிரா பண்ணா அவங்களுக்கு ஒரு பாயிண்ட். பசங்க எல்லாருமே பண்டி என்ன சொல்றான் அப்படிங்கறது கவனமா கேக்குறாங்க. சரி, நல்லாவே புரிஞ்சது. ஆனா நீங்க ஆரம்பிங்க, அப்பதான் நீங்க எப்படி ஆடுறீங்கன்னு பார்க்க முடியும். அட இருங்க, நான் இப்பவே வரேன். சிங்கி சீக்கிரமா ஓடி போய் அவளோட வாட்ச கொண்டு வரா. ஃப்ரெண்ட்ஸ், நாம இதுல 30 செகண்ட்ஸ் டைம் கூட வச்சுக்கலாம். சூப்பர். டீம்ஸ் 2 பேருமே ஆப்போசிட்டா உட்கார்ந்துக்கறாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே அவங்க கிட்ட அவங்க டிராயிங் புக்ஸ வச்சுக்கறாங்க. இப்ப பண்டியோட டர்ன். சொல்லு பண்டி, இப்ப உன்னோட டீம்ல ஹெட்போன்ஸ் யார் போட்டுப்பாங்க? குட்டி. அப்புறம் குட்டி ஹெட்போன்ஸ போட்டுக்கறா. அப்புறம் பண்டி ஹெட்போன்ஸ ஆன் பண்றான். அப்புறம் அதுல ரொம்ப ஜோரா பாட்டு கேட்டுட்டு இருந்தது. பாட்டு ரொம்ப ஜோரா இருக்கு, எனக்கு எதுவுமே கேட்க மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். அதுதானே பண்ண போறோம். சரி, அப்ப எங்க வேர்ட கூட கட்டு. அப்ப உங்க வேர்டு, அப்ப உங்களோட வேர்டு ஃப்ளவர். அப்புறம் உங்களோட அந்த 30 செகண்ட் ஆரம்பிச்சிடுச்சு இப்பவே. ஓகே. பண்டி குட்டிய பாக்குறான். அப்புறம் விஸ்பர் பண்ணிக்கிட்டே சொல்றான், ஃப்ளவர். என்னது, என்ன சொன்ன? ஃப்ளவர். சரி, புரிஞ்சது. இப்பவே டிரா பண்றேன். குட்டி ரொம்ப சீக்கிரமா டிரா பண்ண ஆரம்பிக்கிறான். சீக்கிரம் டிரா பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், டைமர் வேற ஆன் ஆயிடுச்சு. அப்புறம் குட்டி சீக்கிரமா டிரா பண்றா. அதுக்கப்புறமா அவ காட்டுறா, எங்க பாருங்க என்னோட டிராயிங். ஆனா அந்த டிராயிங்க பார்த்த உடனே கட்டு சிங்கி மற்றும் மோண்டி சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. பர்ஃபெக்ட். ஆமா, நல்லா கரெக்டா வரைஞ்சிருக்கேன். ஓஹோ குட்டி, நீ ஃப்ளவருக்கு பதிலா டவர் டிரா பண்ணிட்ட. ஆனா எனக்கு டவர்னு தான் கேட்டுச்சு பண்டி. சரி, இப்ப எங்களோட டர்ன். டிரா யார் பண்றீங்க? நான் டிரா பண்றேன். ஓகே சிங்கி. சிங்கி ஹெட்போன்ஸ போட்டுக்கறா. பண்டி கட்டு கிட்ட சொல்றான், கட்டு உன்னோட வேர்ட் ஐஸ்கிரீம். ஓகே. கட்டு சீக்கிரமா சிங்கிய பார்த்து விஸ்பர் பண்ணி சொல்றான், ஐஸ்கிரீம். புரிஞ்சிடுச்சு. அப்புறம் என்ன, சிங்கி சீக்கிரமா டிராயிங் பண்ணிட்டு எல்லாருக்குமே காட்டுறா. 30 செகண்ட்லயே அவ அவ்வளவு அழகான ஐஸ்கிரீமை டிரா பண்ணிருப்பா. எங்களுக்கு ஒரு பாயிண்ட். இப்ப மறுபடியும் பண்டி டீமோட டர்ன்.
இந்த வாட்டி ஹெட்போன்ஸ் போட்டுட்டு இருக்கிறது ஹரி. மற்றும் சிங்கி பண்டிய பார்த்து சொல்றா, பண்டி இந்த வாட்டி உன்னோட வேர்ட் கேசல். ஓ இது word ரொம்ப கஷ்டமா இருக்குதே. அப்படின்னு சொல்லி பண்டி ஹரிய பார்த்து சொல்றான். அவன் இப்படின்னு சொல்றான், கேசல். ஓ புரிஞ்சிடுச்சு. கேசல். எஸ் ரைட், சீக்கிரம் டிராப் பண்ணு ஹரி. ஹரி அந்த கேசல வரைய ட்ரை பண்றான். ஆனா டைம் வேற முடிஞ்சுக்கிட்டே இருந்தது. 30 செகண்ட்ல அவனால வரையவே முடியல. ஆ, 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 இது என்னால முடிக்கவே முடியல. 6 5 4 3 2 அப்புறம் 1 டைம்ஸ் அப். ஆனால் பண்டி டீமுக்கு பாயிண்ட் எல்லாம் கிடைக்கவே கிடைக்காது. ஏன்னா ஹரி வரையவே இல்லைல்ல. இது என்னவோ ரொம்ப கஷ்டமா இருந்தது. இந்த வாட்டி உங்களுக்கும் கஷ்டமா தரும் பாருங்க. இந்த வாட்டி கட்டோட டீம்ல மோண்டி தான் இயர்போன்ஸ போட்டுக்கிறான். ஹரி, பண்டி மற்றும் குட்டி ரொம்பவே யோசிச்சு அந்த வேர்ட சொல்றாங்க. கோப்ரா. என்னது? இதெல்லாம் ரொம்ப கஷ்டம். பாங்க சொல்லுங்க உங்களோட ஃப்ரெண்டுக்கு. கட்டு சிங்கி 2 பேருமே ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. அப்புறம் சிங்கி மோண்டி கிட்ட இப்படின்னு சொல்றான், கோப்ரா. என்ன? கோப்ரா. புரிஞ்சிருச்சு, இப்பவே வரையற பாருங்க. கட்டு சிங்கி நினைக்கிறாங்க அவனுக்கு எப்படியோ புரிஞ்சிருக்காது. எப்படியோ அவன் தப்பாதான் வரைவான்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அவங்க சொன்னதும் அவங்களுக்கு கேட்டிருக்காது. ஆனா மோண்டி பக்கத்துல இருக்க கிரீன் ஸ்கெட்ச எடுத்துக்கிறான். அதுக்கப்புறமா 30 செகண்ட்லயே அவன் டிரா பண்ணி கூட முடிச்சிடுறான். ஆயிடுச்சு பாருங்க. மோண்டி எல்லாருக்குமே அவனோட டிராயிங்க காட்டுறான். எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. உண்மையாலுமே அவன் ஒரு குட்டி கோப்ரா ஸ்னேக்கா வரைஞ்சு வச்சிருப்பான். ஓ மை காட், எவ்வளவு அழகான கோப்ராவை வரைஞ்சிருக்க மோண்டி. இம்பாசிபிள். என்கிட்ட வந்த வேலையை நான் முடிச்சிருவேன். அப்படின்னா நாங்க தோத்துட்டோம், நீங்க ஜெயிச்சிட்டீங்க. எங்க டீம் ஜெயிச்சிருச்சு. ஏதோ பிங்கோ நம்ம டீம்ல விளையாடின மாதிரி அவனும் ரொம்ப சந்தோஷப்படுறான். பிங்கோ எப்பவுமே நம்ம டீம்ல தான் இருப்பான். என்ன பிங்கோ? அப்புறம் இந்த மாதிரி பசங்க எல்லாருமே சேர்ந்து அந்த விஸ்பர் சேலஞ்ச விளையாடி முடிக்கிறாங்க. चमकीली आंखें नौटी सी है हंसी, करते ये कुछ भी इनमें हिम्मत है सी। जूनियर समझ के तुम धोखा ना खाना, गट्टू और चिंकी को सबने है माना। इनके जलवों का पिटारा पुटुन किड्स ये हमारा, इनके टैलेंट का नजारा पुटुन किड्स ये हमारा। ये जलवों का पिटारा पुटुन किड्स ये हमारा, इनके टैलेंट का नजारा पुटुन किड्स ये हमारा। हजारों ही सवाल, साइंस हो या कल्चर हम सीखे इनके साथ। फुल जोश में मनाते ये सारे ही त्योहार, घर में हो या बाहर सब करते इनसे प्यार। कभी स्पोर्ट्स में ना हारा, टीचर्स की आंखों का तारा। देखो यारों ने पुकारा, पुटुन किड्स ये हमारा। कभी स्पोर्ट्स में ना हारा, टीचर्स की आंखों का तारा। देखो यारों ने पुकारा, पुटुन किड्स ये हमारा। ஒருவேளை உங்களுக்கு எங்களுடைய வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா அதை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்புறம் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.